everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாம் 2024 பொது தேர்வு 2024க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான். சோ மிக மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினா, அதுவும் அத்தியாயம் 8ல. சோ அத்தியாயம் 8ல பாத்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து புள்ளியியல், இன்னொன்னு வந்து நிகழ்தகவு. சோ புள்ளியியல் தான் கஷ்டங்கிற மாதிரி போயிட்டு இருப்போம், நிகழ்தகவும் கஷ்டம் தான். ஆனா நிகழ்தகவு வந்து கம்பேர் டு புள்ளியியல் கூட சேர்த்து பார்க்கும்போது ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? சோ அதேதான் நானும் சொல்றேன். சோ எக்ஸாம் ஹால்ல வந்து நீங்க போய் உட்கார்ந்துட்டு இந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும், புள்ளியல்ல கொஸ்டின் கேட்டு அட்டன் பண்ற மாதிரி இருந்தா. சோ அதனால இந்த புள்ளியல்ல கொஸ்டின் கேட்டா கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது, சரிங்களா? சோ கம்பல்சரியா இருந்தா என்ன பண்றதுன்னா, கம்பல்சரிக்கு வந்து இன்னொரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். சோ நீங்க அந்த ஃபார்முலா சூத்திரங்கள் மட்டும் பக்காவா தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நம்மளோட ஃபார்முலா ஷீட்ல சோ அத்தியாயம் 8 புள்ளியலுக்கு தனியா சூத்திரங்கள் கொடுத்திருக்கேன். சோ அந்த சூத்திரங்களை கரெக்டா தெரிஞ்சு வச்சுட்டு எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த சூத்திரம் பயன்படுத்தணுங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நல்லா புரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு எப்படி போறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன அதுக்கு ஏத்த மாதிரி கண்டுபிடிக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த சூத்திரத்தை அப்ளை பண்ணி உங்களுக்கு கடைசியில ஆன்சர் வரலன்னா கூட கிட்டத்தட்ட 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சோ ஃபைனல் ஆன்சர் மட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்க கஷ்டமா இருக்கும். சோ அதையும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா போட்டீங்கன்னா கூட மார்க் கொடுத்துருவாங்க, சரியா? சோ அதனால வந்து அந்த மாதிரி பட் ரொம்ப தரவா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இப்போ ஆப்ஷன்லாம் விட்டு அட்டன் பண்ற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா புள்ளியல் கொஸ்டின் வந்தா ஆப்ஷனை விட்டு அட்டன் பண்றது சிறப்பு என்ன பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஓகே, சோ கம்பல்சரில கேட்டா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, சோ ஆனா நிகழ்தகவுல இருந்து கொஸ்டின் வந்தா நம்ம விடக்கூடாது, ஏன்னா நிகழ்தகவு ஈஸியான பார்த்தா, சரிங்களா? சோ நிகழ்தகவுல இருந்து கொஸ்டின் வரும்போது நம்ம அதை விட்டு அட்டன் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்லோல அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்க கூட நிகழ்தகவுல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை பாத்திரலாம். சோ அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் இங்க கொடுத்திருக்கேன், சரிங்களா? புள்ளியல்ல ரொம்ப முக்கியம், நிகழ்தகவுல அதிகமான கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஓகே, சோ 5 மார்க்ஸ்க்குள்ள போலாமா? guys are ready? ஓகேவா? சோ பார்ட் 1 தான் இந்த சாப்டர் 8 ஓட 5 மார்க்ஸ், சரிங்களா? சோ அடுத்த பார்ட் 2 இருக்கு. சோ பார்ட் 1 எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி சாப்டர் 6 சாப்டர் 7 ஓட 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாத்துட்டு வாங்கடா. சோ இப்ப பார்த்துட்டு லைனா வந்தீங்கன்னா தான் கண்டினியூட்டி புரியும். ரெண்டாவது விஷயம், என் கூடயே பாத்துட்டு வந்தீங்கன்னா எங்க டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அப்படியே மூவ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நமக்கு எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடும், சரியா? ஓகே, சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இது ஹெல்ப் ஆகட்டும். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த வீடியோ நிச்சயமா ஹெல்ப்பா தான் இருக்கும், இல்லையா? ஓகே, சோ என்ன கொடுத்திருக்காங்க பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் NCC-யிலும் 30 பேர் NSS-யிலும் மற்றும் 18 பேர் NCC மற்றும் NSS-யிலும் சேர்கிறார்கள். அதாவது 50 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு, ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. அதுல 28 பேர் வந்து NCC-லயும் 30 பேர் வந்து NSS-லயும் மற்றும் 18 பேர் வந்து NCC NSS ரெண்டுலயுமே சேர்றாங்க, சரியா? ஓகே, ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது ஒரே ஒரு மாணவர் மட்டும் சமவாய்ப்பு முறையில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சோ அவர் NCC-யில் இருந்து ஆனால் NSS-இல் இல்லாமல் அவன் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு மாணவன் NCC-ல இருப்பான், ஆனா NSS-ல இல்ல அவன், சரிங்களா? ஓகே, சோ அதுக்கான ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா NSS-ல இருப்பான் ஆனா NCC-ல இல்ல. சோ இதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றில் மட்டுமே ஒண்ணுல மட்டும் சேர்ந்து இருக்கிறது. சோ இதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி 3 சிச்சுவேஷன் கொடுத்து அந்த 3லயும் இருக்கக்கூடிய நிகழ்தகவு எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரியா? ஓகே, சோ 50 மாணவர்கள் ஒரு வகுப்புல இருக்காங்க. அதுல 28 பேர் NCC, 30 பேர் NSS, 18 பேர் NCC மற்றும் NSS, இல்லையா? சோ ஒரு மாணவனை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாணவன் NCC-ல இருந்து NSS-ல இல்லாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? NSS-ல இருந்து NCC-ல இல்லாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? ஏதேனும் ஒன்றில் மட்டுமே சேர்ந்து இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி புரிஞ்சுதா? ஓகே, சோ மொத்தம் எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்கப்பா? 50 மாணவர்கள் இருக்காங்க, இல்லையா? சோ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 50 எவ்வளவு மாணவர்கள்? 50 மாணவர்கள், இல்லையா? சோ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 50. அதாவது N(s) மொத்தமா சொல்லணும்னா N(s) சொல்லுவோம், இல்லையா? நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஒன்னு எடுத்து சொல்றோம்னா அது N(s) சொல்லுவோம், இல்லைங்களா? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
28 பேர் என்சிசில சேர்றாங்க இல்லையா? சோ ஏ பின்னு ரெண்டு எடுத்துக்கலாம். ஏவை என்சிசினும் பி என்எஸ்எஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, மாணவர்கள் அதாவது என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையை என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் நிகழ்ச்சியை எண்ணிக்கையின் கூட சொல்லலாம், தப்பில்லை. நிகழ்ச்சியை ஏ மற்றும் பி என்க. சோ என்சிசியை ஏனும் என்எஸ்எஸ் பின்னு எடுத்துக்கிறோம். சரியா? முறையே அப்படின்னு போடுவோம், அப்பதான் லைனா எடுப்போம். சரியா? ஓகே. சோ என்சிசில எத்தனை பேர்? என் ஆஃப் ஏ மாணவர்களின் எண்ணிக்கை. ஏங்கிறது என்சிசி. அப்ப என்சிசில எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்களோட எண்ணிக்கை. என்சிசில எத்தனை பேர்? 28 பேர் இல்லையா? சோ என்சிசில 28 பேர். அடுத்தது என் ஆஃப் பி. பிங்கிறது என்ன? என்எஸ்எஸ். அப்ப என்எஸ்எஸ்ல எத்தனை பேரு? என்எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா 30 பேர் இல்லையா? சோ which is equal to 30. ஓகேவா? ஓகே. சோ 18 பேர் வந்து என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் ரெண்டுலயுமே இல்லையா? ஓகே. சோ இப்போ என் ஆஃப் பி என் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ரெண்டுலயுமேனா ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போடணும். இந்த மாதிரி என் மாதிரி போடுறது இன்டர்செக்ஷன். இது பெரிய இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. சோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்றது வந்து எத்தனை? ரெண்டுலயுமே இருக்கிறவங்க 18 பேரு. சோ அப்போ என் ஆஃப் எத்தனை பேரு? 18 பேரு. இந்த நம்பரை சொல்றதுக்கு தான் இந்த எண் போடுறது. சரிங்களா? அந்த எண் போட்டோன்னா எத்தனை பேரு அப்படிங்கறத சொல்றது. சரியா? ஓகே. சோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் ரெண்டுலயுமே இருக்கவங்க எத்தனை பேர்? 18 பேர். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ என்சிசில இருக்கவங்களை என் ஆஃப் ஏன்னு எடுத்திருக்கோம், என்எஸ்எஸ்ல இருக்கவங்களை என் ஆஃப் பின்னு எடுத்திருக்கோம், ரெண்டுலயுமே இருக்கிறவங்கள என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகே. சோ என் ஆஃப் ஏ வந்து 28, என் ஆஃப் பி வந்து 30, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 18 இல்லையா? ஓகே. சோ எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ ஒரு மாணவனை சமவாய்ப்பு முறையில தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாணவன் என்சிசியில இருந்து ஆனால் என்எஸ்எஸ் இல்லாமல், என்சிசில இருக்கா என்எஸ்எஸ்ல இல்ல இல்லையா? ஓகே. சோ என்சிசில இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்சிசில இருக்கா அப்படின்னா அந்த 28 பேர்ல இருக்கா இல்லையா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். சோ இங்க என்னெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு பி. பின்னா என்ன? நிகழ்தகவு. சோ நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றுக்கும். இப்ப என் ஆஃப் ஏ இருக்கு, ஏக்கு நிகழ்தகவு கண்டுபிடிச்சா பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏக்கான சூத்திரம் என்னன்னா 2 மார்க்ஸ்லயே சொல்லி கொடுத்தேன். என் ஆஃப் ஏ பை மொத்தம் என் ஆஃப் எஸ். ஓகேவா? ஓகே. சோ பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னதுங்க? பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது நிகழ்தகவு. ஏக்கு நடந்த நிகழ்தகவு. சோ ஏக்கு நிகழ்ந்த நிகழ்தகவு தான் பி ஆஃப் ஏ. சோ P of A எப்படி கண்டுபிடிக்கலாம்? N of A by மொத்தம் என்ன? N of S. So N of A by N of S. புரிஞ்சுதா? ஓகே. So P of A equal to N of A by N of S. அதே மாதிரி தான் P of B. So P of B equal to N of B by மொத்தம் நடந்தது N of S. புரிஞ்சுதா? ஓகே. அதே மாதிரி P of A intersection B. அதை எப்படி எழுதிக்கலாம்? N of A intersection B by N of S. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ n of A என்ன? n of A 28. சோ 28 by n of S என்ன? 50 இல்லையா? சோ 28 by 50. அடுத்தது n of B என்னங்க? 30. சோ 30 by 50. அடுத்தது n of A intersection B 18. சோ 18 by 50. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். சோ இப்போ எல்லாத்துக்கும் P of கண்டுபிடிச்சாச்சு. சோ அதாவது நிகழ்தகவுல கண்டுபிடிச்சாச்சு. இனி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்களேன். சோ NCC இல் இருந்து ஆனால் NSS இல் இல்லாமல் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? NCC இல் இருந்து மற்றும் ஆனால் NSS இல் இல்லாமல் இல்லையா? ஆனால் NSS இல் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு இல்லையா? சோ நமக்கு நிகழ்தகவு தானே வேணும். சோ NCC இல் இருந்து ஆனால் NSS இல் இல்லாமல் இருப்பதற்கான
நிகழ்தகவு எப்படி எடுத்துக்கலாம்? NCC ல இருந்து NSS ல இல்லாம இருக்கிறதுக்கு. சோ NCCங்கிறது A கரெக்டா? என்ன வச்சு NCC அப்ப A ரெண்டையும் கம்பேர் பண்றோம். அப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்றேன்னா இன்டர்செக்ஷன். ரெண்டையும் சேர்த்து சொல்றேன்னா இன்டர்செக்ஷன். Bங்கிறது NSS. ஆனா NCC ல இருந்து NSS ல இல்லாமல் இல்லைங்கும் போது மேல பார். புரிஞ்சுதா? இருப்பதுக்கான நிகழ்தகவுனா P. புரிஞ்சுதுங்களா எப்படி எழுதுறதுன்னு? NCCக்கு A, NSSக்கு B ரெண்டையும் சேர்த்து சொல்றங்காட்டி இன்டர்செக்ஷன் போடுறோம். Bக்கு இல்லாமல் NSS இல்லாமல்னு சொல்றங்காட்டி இதுக்கு பார் போடுறோம். இருப்பதற்கான நிகழ்தகவுக்கு முன்னாடி P போடுறோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். சோ இதுக்கான சூத்திரம் என்ன படிச்சிருப்போம். எதுக்கு பார் இல்லையோ அதுக்கு P ல எழுதிட்டு, எதுக்கு பார் இல்ல Aக்கு பார் இல்ல அப்ப அதை எழுதிட்டு மைனஸ் இது மொத்தமா இருக்கிறது அப்படியே எழுதிட்டு பார் போடக்கூடாது. எதுக்கு பார் இருக்கோ அதுக்கு போடக்கூடாது. சரியா? P of A intersection B. புரிஞ்சுதுங்களா சூத்திரம் என்னன்னு? சோ P of இந்த மாதிரி ஒரு பார் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத எழுதிடணும், பார் இல்லாம இருக்கிறத எழுதிடணும், மைனஸ் முழு கொஸ்டினையும் பார் இல்லாம எழுதணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்ப P of A என்னங்கிறது நமக்கு தெரியும். P of A என்ன? 28/50. So 28/50 minus P of A intersection B என்ன? P of A intersection B வந்து 18/50 இல்லையா? So 18/50. இப்போ 50 பொதுவா எடுத்துக்கலாம். மேல என்ன இருக்கும்? 28 minus 18. 28 minus 18 28 ல 18 போச்சுனா 10 இல்லையா? So 10/50. So 0 0 போயிடும் 1/5. புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அடுத்தது போலாமா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா NSS ல இருந்து ஆனால் NCC யில் இல்லாமல், NSS ல இருந்து ஆனா NCC ல இல்லாம இதே மாதிரி தான் இப்போ நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஓகே. சோ என் கூட அப்படியே எடுத்து ட்ரை பண்ணுங்க, நோட் எடுத்து ட்ரை பண்ண ரெடியா? ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அதே மாதிரி தான். சரிங்களா? சோ NCC யில் இருந்து NSS ல் இல்லாமல் இல்லையா? NCC யில் இருந்து ஆனால் NSS ல் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு NCC ல இருந்து NSS இருப்பதற்கான நிகழ்தகவு இல்லையா? சோ NCC ல இருந்து ஆனா NSS ல இல்லாம இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகே. சோ NCCங்கிறது என்னது? A, NSSங்கிறது B. சோ NCC யில் இருந்து ஆனால் NSS ல் இல்லாமல் அதானே முன்னாடி क्वेश्चन. அப்போ இந்த क्वेश्चन என்ன? NSS ல் இருந்து क्वेश्चन மாத்தி எடுத்துப்போம். NSS ல் இருந்து ஆனால் NCC யில் இல்லாமல் क्वेश्चन மாத்தி எடுத்துறோம். சாரி. NCC யில் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. NSSங்கிறது B, NCCங்கிறது A. NCC ல இல்லாம அப்ப A ல இல்லாமனா Aக்கு பார். ரெண்டையும் சேர்த்து சொல்றோமா இல்லையா? NCC NSS யோ. சோ இன்டர்செக்ஷன். Bங்கிறது NSS. NSS ல இருக்குதானே அங்க பார் தேவையில்ல. இருப்பதற்கான நிகழ்தகவுனா முன்னாடி P. புரிஞ்சுதுங்களா? சோ இதுக்கு எப்படி எழுதலாம்? எதுக்கு பார் இல்லையோ அத முன்னாடி எழுதிக்கணும். எதுக்கு பார் இல்ல? Bக்கு பார் இல்ல. சோ அதனால P of B ன்னு எழுதிக்க போறோம். மைனஸ் இங்க இருக்கிறத ஃபுல்லாத்தையும் பார் போடாம எழுதணும். அவ்வளவுதான். சோ P of A intersection B. புரிஞ்சுதா? ஓகே. P of B என்ன? P of B பாத்தீங்கன்னா 30/50. சோ 30/50 மைனஸ் P of A intersection B என்ன? P of A intersection B 18/50. சோ மைனஸ் 18/50. கீழே பொதுவா 50 எடுத்துக்கலாம். மேல 30 minus 18 வரும். 30 ல 18 போச்சுனா 12 இல்லைங்களா? ஓகே. சோ 12/15 வரும். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சோ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 6 are 12, 225 times 50 இல்லையா? சோ 6/25. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து, ஒன்னே ஒண்ணுல மட்டும் சேர்ந்து, சோ ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவு. ஒன்றே ஒன்றில் மட்டும்
ரெண்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவு. எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது ஒன்னே ஒண்ணுல மட்டும், அப்ப ரெண்டு இருக்கும், ரெண்டுல ஒண்ணு, ஆனா எதுன்னு தெரியாது இல்லையா? சோ P of நிகழ்தகவு மொத்தம், சோ P of ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அப்போ ஏல இல்லாம பி, அதாவது ஏல இருந்திருக்கலாம் பில இல்லாம, அதுக்கப்புறம் ஏன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இல்லையா? சோ யூனியன் போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டும் சேரல, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அதனால யூனியன் போட்டுக்கலாம், யூ போட்டுக்கலாம். யூனியன் பில இருந்திருக்கலாம், ஏழு இல்லாம பில இருந்திருக்கலாம், என்சிசில இல்லாம என்எஸ்எஸ்ல இருந்திருக்கலாம், என்எஸ்எஸ்ல இருந்து என்சிசில இல்லாம போயிருந்திருக்கலாம். புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி ஓகேவா? புரிஞ்சுதா? இது எப்படி எழுதுறதுன்னு ஃபர்ஸ்ட் நிகழ்தகவுக்கு பி போட்டுருங்க, ஒன்றே ஒன்றில் மட்டும். அப்ப ரெண்டுல எதுல வேணா இருந்திருக்கலாம். சோ ரெண்டோட இதையும் எழுதிக்கோங்க. எழுதி நடுல யூனியன், ஏன்னா ரெண்டுல ஏதோ ஒண்ணுல மட்டும் தானே, ரெண்டையும் பொதுவா எடுத்தோம்னா இன்டர்செக்ஷன், ரெண்டுல ஏதேனும் ஒண்ணு தானே, சோ அதுல யூனியன். புரிஞ்சுதா? ஓகே. சோ இதுக்கு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, P of பிரிக்கணும். இந்த P of உள்ள போகும்போது A இன்டர்செக்ஷன் B பார் அப்படியே வந்துரும். இந்த நிகழ்தகவு உள்ள போகும்போது இந்த யூனியன் வந்து பிளஸ்ஸா மாறிடும். சரியா? ஓகே. சோ அப்போ P of A பார் இன்டர்செக்ஷன் B வந்துரும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ P of A இன்டர்செக்ஷன் B பாருக்கு என்ன? 1/5. சோ 1/5 பிளஸ் P of A இன்டர்செக்ஷன் B க்கு 6/25. 6/25. LCM 25 எடுத்துக்கலாமா? ஓகே. LCM 25 எடுத்துறோம்னா இங்க 5 5s are 25, மேலே 5 ஆல பெருக்கணும். 1 5s are 5 plus 6 அப்படியே வந்துரும். 5 plus 6 11 இல்லையா? சோ 11/25. புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது கேள்வி. சோ ஃபர்ஸ்ட் கேள்வியில ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन தரதானே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இது NCC NSS ஓகேவா? சோ அதனால கன்ஃபார்ம் பாத்துக்கோங்க. சரியா? ஓகே நம்ம சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்ல. ஓகே. சோ செகண்ட் क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன. ரெண்டு பகடை உருட்டுறாங்க. சோ இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. சோ ரெண்டு பகடைகள் உருட்டுறாங்க. சோ அந்த ரெண்டு பகடைகள்லயும் இரண்டு முக மதிப்புகள் வந்து சமமா இருக்கணும். இப்ப வர்றதுல வந்து பாத்தீங்கன்னா 1,1 2,2 அந்த மாதிரி சமமா இருக்கணும் முக மதிப்புகள். இல்லைன்னா முக மதிப்புகளை வந்து கூட்டணும்னா, அங்க உள்ளக்கூடிய முக மதிப்புகள் ரெண்டையும் கூட்டணும்னா 1 வரணும். சோ அப்படி இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. சோ क्वेश्चनல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, மாத்திக்கோங்க. சோ இதோட கூடுதல் வந்து 4. சரியா? 1 கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போ ரெண்டு பகடைகள் உருட்டுறாங்க இல்லையா? சோ n of s அப்படிங்கிறது மொத்தம் உருட்டுனா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறதா n of s இல்லையா? சோ மொத்தத்தை நம்பர்ல சொல்றதா n of s இல்லீங்களா? ஓகே. சோ இரண்டு பகடைகள் உருட்டும் போது எப்படி இருக்கும்? அதுதான், அதாவது s ன்னு சொல்லக்கூடியது அது எப்படி வரும் அப்படிங்கறதுதான். ரெண்டு பகடைகள் உருட்டுறோம். பகடைகள் தெரியும்ல, டைஸ். சோ ரெண்டு உருட்டும் போது இதுலயும் 1 வரலாம், அதுலயும் 1 வரலாம், இதுல 1 வரலாம், அதுல 2 வரலாம், இதுல 1 வரலாம், அதுல 3 வரலாம், இதுல 1 வரலாம், அதுல 4 வரலாம், இதுல 1 வரலாம், அதுல 5 வரலாம், இதுல 1 வரலாம், அதுல 6 வரலாம். 6 பக்கங்கள் தான் இருக்கு இல்லையா? சோ எப்படி உருட்டாலும் 6க்குள்ளதான் வரணும் இல்லையா? ஓகே. அடுத்தது இதுல 2 வரலாம், அதுல 1 வரலாம், 2 2 ரெண்டுலயுமே 2 2 வரலாம், 2 3 2 4 2 5 2 6. அதே மாதிரி 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6. அதே மாதிரி 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6. 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6. அடுத்தது 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. ஓகேங்களா? சோ எஸ் எடுத்தாச்சு. எப்படின்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைஸ், செகண்ட் இருக்க நம்பர் செகண்ட் டைல இருந்து வந்தது. ஓகேவா?
ஓகே, சோ எப்படி நீங்க புரட்டி போட்டாலும் 2 டைஸ் இது மட்டும் தான் வர முடியும், வேற இது வர முடியாது. சரிங்களா? ஓகே, சோ இப்போ n of s என்ன? இதுல எவ்வளவு இருக்கும் அது கூட்டி எழுதுறது தான் n of s இல்லையா? சோ இதுல பாத்தீங்கன்னா 36 இருக்கும். இதுல எவ்வளவு இருக்கும்? 36. 1 2 3 4 5 6 இது வரைக்கும் 6 1 2 3 4 5 6 6 6 36. சோ மொத்தம் இது கவுண்ட் பண்ணி பாருங்களேன், மொத்தம் 36 இருக்கும். இருக்கா? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இப்போ 2 முக மதிப்புகள் சமமாக இருப்பதற்கான நிகழ்தகவு கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் 2 மதிப்புகள், அதாவது 2 முக மதிப்புகள் சமமாக இருப்பதற்கான நிகழ்தகவை a என கொள்க, நிகழ்ச்சியை a என கொள்க. சரிங்களா? ஓகே, சோ 2 முக மதிப்புகளும் 2 முக மதிப்புகளும் சமமாக இருப்பதற்கான நிகழ்ச்சி இல்லையா? சோ இருப்பதற்கான நிகழ்ச்சியை a என்க, ஏன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ இப்ப a எப்படி இருக்கும்? 2 முக மதிப்புகளும் சேமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் மேம்? இதுல வரதும் 2 டைஸ் உருட்டி 2 டைஸ்லயும் வரது சேமா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். சோ சமமா எப்படி இருக்கும்? சோ இதுல போய் பாருங்களேன், 2ல வரதும் சேமா இருக்கணும். இப்ப இங்க 1,1 ஒரே மாதிரி வந்திருக்கா ரெண்டுலயுமே? 2,2 ஒரே மாதிரி வந்திருக்கா ரெண்டுலயுமே? 3,3 ஒரே மாதிரி வந்திருக்கா? 4,4 5,5 6,6 ஒரே மாதிரி வந்திருக்கா? இதெல்லாம் தான் ஒரே மாதிரி வந்திருக்கிறது இல்லையா? சோ 2 முகங்களும் ஒரே மாதிரி வந்திருக்கிறது, சமமா வந்திருக்கிறது. சரியா? சோ அதெல்லாம் தான் இங்க வரும். என்னென்ன? 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு சொல்லிருக்காங்க, முக மதிப்புகளின் கூடுதல் 4. சோ இத எப்படி எடுக்கணும்னா, முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்ச்சியை b என்க. சோ முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆ இருப்பதற்கான நிகழ்ச்சி வந்து b ன்னு எடுத்துக்கிறோம். சோ b அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சோ 2 கூட்டினா 4 வரணும், அதாவது நம்ம எடுக்கிறதுல இருக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டா இது எடுத்துக்கோங்க. 1 இங்க 2 1 இருக்கு, 1 கூட்டினா 2 தானே வரும். அப்படி கூட்டினா 4 வரதான் எடுக்கணும். சோ இது பாருங்களேன், 1 3 கூட்டுங்க, என்ன வரும்? 4 வருமா? 1 + 3 4 4 வருதா? அதேதான். சோ அடுத்தது 2 2 எடுத்துக்கோங்க, 2 + 2 4 வருதா? ஓகே, அடுத்தது 3 3 + 1 4 வருதா? ஓகே, சோ வேற எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லையா? சோ அதுக்கு மேல 4 வரதுக்கு வாய்ப்பு இல்ல கூட்டினா. சோ இப்ப இதெல்லாம் கூட்டினா 4 வரும். 1,3 2,2 3,1 இல்லையா? சோ இதெல்லாம் கூட்டினாதான் 4 கிடைக்கும் இல்லையா? ஓகே, சோ AB எடுத்தாச்சு. இப்போ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்க போறோம். சோ ரெண்டுலயுமே பொதுவா எது இருக்கு? சோ ரெண்டுலயுமே பொதுவா இருக்கிறது என்ன? ரெண்டுலயுமே பொதுவா இருக்கிறது 2,2 2,2. இது மட்டும் தான் ரெண்டுலயுமே பொதுவா இருக்கு இல்லீங்களா? சோ P of A இன்டர்செக்ஷன் B என்ன? சாரி, வெறும் A இன்டர்செக்ஷன் B என்ன? A இன்டர்செக்ஷன் Bங்கிறது பொதுவா இருக்குது. ரெண்டுலயுமே பொதுவா எது இருக்கு? 2,2. சோ 2,2. புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? AB A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கிற வரைக்கும் இல்ல. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லதுன்னா என்ன அர்த்தம்? அல்லதுன்னா என்ன அர்த்தங்க? யூனியன் கண்டுபிடிக்கிறது. சரியா? சோ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சோ இதோட ஒவ்வொன்றுக்கும் நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிச்சிடலாம். சோ நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றும் n of A, அதாவது ஏக்கான நிகழ்தகவு எப்படி இருக்கும்னு பார்த்தலாம். சோ
ஏக்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல எவ்வளவு எண்ணிக்கை இருக்குங்கிறதையும் செக் பண்ணிடலாம். சோ ஏல எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. சோ அப்ப n of a வந்து 6. n போட்டாவே கூட்டி எழுதணும்னு சொல்லிருக்கேன். எவ்வளவு இருக்குங்கிறத கூட்டி எழுதணும். அடுத்தது b. b ல பாருங்க 1 2 3 3 தான் இருக்கு. சோ n of b வந்து 3. அடுத்தது n of a intersection b ல எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. சோ 1. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இதுக்கு அப்படி நிகழ்தகவு கண்டுபிடிச்சிடலாமா? சோ அப்ப p of a வரும்போது n of a by n of s இல்லையா? சோ n of a என்ன? 6 by n of s என்ன? மொத்தம் 36 இல்லையா? சோ 6 by 36, 6 1s are 6, 6 are 36, 1 by 6. அதே மாதிரி p of b கண்டுபிடிக்கலாம். p of b ங்கிறது என்னது? n of b by n of s இல்லையா? சோ எதை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதோட n of divided by total n of s. ஓகே. சோ n of b என்ன? 3 by n of s என்னங்க? 36. so 3 1 time, 3 1 time, 3 2 time. so 1 by 12. so அதே மாதிரி p of a intersection b. p of a intersection b எப்படி எழுதிக்கலாம்? n of a intersection b divided by n of s. n of a intersection b என்ன? 1. 1 by n of s என்ன? 36. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இத நீங்க கேன்சல் பண்ற மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படியே கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இது நான் இப்படியே வச்சுக்கிறேன், 6/36 அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமா அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா கேன்சல் பண்றதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே நான் 3/36 அப்படியே வச்சுக்கிறேன், 6/36 அப்படியே வச்சுக்கிறேன்னா நீ தாராளமா அப்படியே வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. சரியா? ஓகே. சோ இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சா? இதுக்கு எல்லாத்துக்குமே நிகழ்தகவு கண்டுபிடிச்சாச்சு. கேட்ட கேள்வி என்ன? இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லதுன்னா யூனியன் சொன்னேன். முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு. சோ நிகழ்தகவுனாவே p. சோ p of என்னது? p of a union b. சோ இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்க. சோ ஏங்கிறது இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்க. சோ a அல்லது யூனியன் bங்கிறது 2 கூட்ட 4 வரணும். சோ bங்கிறது நம்ம அதுதான் வச்சிருக்கோம். சோ b. சோ அப்போ p of a union b. p of a union b கான சூத்திரம் என்ன? p of a plus சூத்திரத்தையில படிச்சிருப்போம். p of a union b கான சூத்திரம் என்னங்க? p of a plus p of b minus p of a intersection b இல்லையா? சோ p of a plus p of b minus p of a intersection b இல்லையா? ஓகே. சோ இது எப்படி எழுதிக்கலாம்? p of aங்கிறது நமக்கு தெரியும். p of a என்னங்க? p of a பாத்தீங்கன்னா 6/36 இல்லையா? சோ 6/36. p of b என்ன? p of b பாத்தீங்கன்னா 3/36 இல்லையா? சோ 3/36 minus p of a intersection b என்ன? 1/36. சோ 1/36. இப்ப பொதுவா கீழ 36 எடுத்துக்கலாம். சோ பொதுவா கீழ 36. மேல இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். 6 + 3 9 minus 1. 9 minus 1 8. so 8/36. 2 4s are 8. நீங்க கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8. 2 4s are 8. 2 1s are 2. 2 8s are 16. 3 2 2s are 4. 2 9s are 18. 2/9. புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அடுத்த கேள்வி போலாமா? வாங்க. சோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? மூன்றாவது கேள்வி. சோ 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. 3 சீரான நாணயங்களை ஒரே நேரத்துல சுண்டப்படுது. சரியா? சோ அதுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கும்? 3ஐயும் ஒட்ட டைம்ல 3 காயினையும், அதாவது 3 சீரான நாணயங்களை வந்து சுன்றோம். சோ சொன்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 3லயுமே ஹெட் விழுந்திருக்கலாம், அதாவது தலை விழுந்திருக்கலாம். இல்லைன்னா 2ல தலை 1ல பூ விழுந்திருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 3லயுமே தலை விழுந்திருக்கலாம், 3 காயின்லயுமே தலை விழுந்திருக்கலாம். இல்லைன்னா 2ல தலை 1ல பூ விழுந்திருக்கலாம். இல்லைன்னா 1ல தலை 1ல பூ இன்னொன்னுல தலை விழுந்திருக்கலாம். இல்லைன்னா 1ல பூ மீதி 2லயும் தலை விழுந்திருக்கலாம். இப்படி இருந்திருக்கலாம். இல்லைன்னா 3லயுமே என்ன விழுந்திருக்கலாம்? பூவே விழுந்திருக்கலாம். அப்புறம் 2ல பூ 1ல தலை விழுந்திருக்கலாம். அப்போ ஒரு பூ ஒரு தலை ஒரு பூ விழுந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு தலை மீதி 2 பூவா விழுந்திருக்கலாம். நீங்க எப்படி அந்த 3 சீரான நாணயங்களை சுண்டுனீங்கனாலும் இதை தவிர்த்து வேற எப்படியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? சோ இதுக்குள்ளேயேதான் எதனா ஒண்ணு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஓகே. சோ இப்ப n of s என்ன? இது மொத்தமா எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. சோ n of s 8. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அனைத்து தலையை கிடைக்க, சோ அனைத்து தலையாக கிடைக்க, சோ எல்லாமே தலையாக கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ ஏங்கிறத வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்? இதுல a b அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சோ a அப்படிங்கிறது
அனைத்தும் தலையாக கிடைப்பதற்கான நிகழ்தகவை A என்க. அனைத்தும் தலையாக கிடைப்பதற்கான நிகழ்தகவை A என்க. சோ கிடைப்பதற்கான நிகழ்தகவை ஏன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ எல்லாமே தலையா கிடைக்கணும்னா இங்க எல்லாமே தலையா, எல்லாமே தலையா இருக்கு. இதுல மட்டும்தான் எல்லாமே தலையா இருக்கு. மீதி எல்லாத்துலயும் ஒவ்வொரு பூனாச்சி இருக்கு இல்லையா? சோ அப்போ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சோ H. ஓகே. அப்ப N of A என்ன? N of A னா இதுல எவ்வளவு இருக்கு கூட்டி எழுதுறதுதான். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சோ N of A 1. நிகழ்தகவு என்ன? P of A. சோ P of A எப்படி கண்டுபிடிக்கலாம்? N of A by N of S. So N of A by N of S. N of A என்ன? 1. N of S என்னங்க? 8. So 1 by 8. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது போலாமா? வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டாவது, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க குறைஞ்சபட்சம் ஒரு பூ இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளவு வேணா இருந்துக்கலாம். சோ குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவை P என்க. Bன்னு வச்சுக்கலாம். சோ குறைஞ்சபட்சம் ஒரு பூ, குறைஞ்சபட்சம் ஒரே பூ. சோ குறைஞ்சபட்சம் ஒரு பூனா இதுல ஒரு பூதா இருக்கு, இதுலயும் ஒரு பூதா இருக்கு, இதுலயும் ஒரு பூ. குறைஞ்சபட்சம் ஒண்ணு, அதிகபட்சம் எவ்வளவு வேணா இருந்துக்கலாம். ஆனா ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். சோ இதுலயும் ஒரு பூ இருக்கு, அதிகபட்சம் எவ்வளவு வேணா இருந்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒண்ணு இருக்கணும். சோ ஒரு பூ இருக்கு இதுல, இதுலயும் ஒரு பூ இருக்கு, இதுலயும் ஒரு பூ இருக்கு, இதுலயும் ஒரு பூ இருக்கு. சோ 7 இல்லையா? 3, 6, 7. சோ எவ்வளவு என்னென்ன? HHT, HHT, HTH, THH, HTH, THH, TTT, TTH. அடுத்தது THT, HTT இல்லையா? சோ THT, HTT. இப்ப மொத்தம் எவ்வளவுங்க? 6. இன்னும் ஒண்ணு விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். HHT, HTH, THH, TTT, TTH, HTT. 7 இருக்கு இல்லையா? 3, 6, 7 இருக்கு இல்லையா? சோ இப்ப N of B என்ன? மொத்தம் எவ்வளவு இருக்கு இதுல? 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப P of B ங்கிறது நிகழ்தகவு எப்படி இருக்கும்? N of B by N of S. So N of B by N of S. N of B என்ன? 7. N of S என்ன? 8. So 7 by 8. புரிஞ்சுதுங்களா? இது சந்தேகம் இருக்கா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, அதிகபட்சம் ஒரு தலை இருக்கணும் இல்லையா? சோ மூணாவது, அதிகபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவை C என்க. சோ அப்ப C என்னதான் வரும்? அதிகபட்சம் ஒரு தலை தான் இருக்கணும். சோ அதிகமாவே அதுல ஒரே ஒரு தலை தான் இருக்கணும். ஒரே ஒரு தலை இருக்கிறது இது, ஒரே ஒரு தலை. இங்க ஒரே ஒரு தலை தான் இருக்கு, இங்கேயும் ஒரே ஒரு தலை தான் இருக்கு, இங்கேயும் ஒரே ஒரு தலை தான் இருக்கு. வேற எங்க ஒரே ஒரு தலை? அதிகபட்சமே ஒண்ணுதான் இருக்கணும். சோ அதிகபட்சமே ஒண்ணுதான் இருக்கணும் இல்லையா? சோ அப்ப அதிகபட்சமே ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் வரும்? அதிகபட்சமே ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் 1, இன்னும் 1 விட கம்மியா இருக்கணும். சோ தலையே இல்லாமயே போலாம்ல. சோ அப்போ 1, 2, 3, 4. சோ TTT, TTH, THT, HTT. சோ அதிகபட்சமே ஒரு தலை தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்க கூடாது. சோ கால் கம்மியா இருந்துக்கலாம். சோ தலையே இல்லாம இருந்துக்கலாம், அதிகபட்சம் ஒரு தலை இருக்கலாம் இல்லையா? சோ தலையே இல்லாம மீதி 3 ஒரு தலை இருக்கிறது. சோ இப்போ N of C என்ன? 1, 2, 3, 4. சோ 4. அப்ப P of C என்ன? நிகழ்தகவு
c-க்கு நிகழ்தகவு கண்டுபிடிச்சோம்னா n of c by n of s. n of c என்ன கிடைச்சிருக்கு 4, n of s என்னங்க 8. so 4 1 time 4 2s are 8, 1/2 ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க அதிகபட்சம் 2 பூ இருக்கணும். சோ அதிகபட்சம் 2 பூ கிடைப்பதற்கான 2 பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவை D என்க. சரிங்களா? சோ அதிகபட்சம் 2 பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவை D ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப D என்னெல்லாம் வரும் Dக்கு? சோ அதிகபட்சமே 2 பூ தான் இருக்கணும். சோ அப்ப அதிகபட்சமே 2 பூ தான் இருக்கணும் அப்படின்னா அதிகமா 2 தான் இருக்கணும், கம்மியா இருந்துக்கலாம் இல்லையா? ஓகே. சோ அதிகபட்சம் 2 பூ. சோ இதுல 2 பூ இருக்கா? இதுல 2 பூ இருக்கு, இதுலயும் 2 பூ இருக்கு, இதுலயும் 2 பூ இருக்கு. சோ அதிகபட்சம் 2 பூ இருக்கணும். சோ அப்ப கம்மியா இருந்துக்கலாம், 1 பூ இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். சோ அது மட்டும் எடுக்கக்கூடாது, அதுல 3 பூ இருக்கு, அப்ப 7 வந்துடும் இல்லையா? சோ அப்போ என்ன HHT சாரி இதுல நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? சோ இதுல பண்ண தேவை கிடையாது, நம்ம இதுல பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? சோ இப்ப D இருக்கிறது எப்படி எடுத்துக்கலாம், இங்க பாத்துக்கணும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, B ல நம்ம பண்ண தேவையில்ல, இதுல பண்ணிக்கலாம். சோ 2 பூ, அதிகபட்சமே 2 பூ தான் இருக்கணும் இல்லையா? சோ அதிகபட்சம் 2 பூனா இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதிகமாவே 2 பூ தான் இருக்கணும். சோ இதுல 2 பூ, இதுல 2 பூ, இதுலயும் 2 பூ, அடுத்தது இதுல 1 பூ இருக்கு, இதுல 1 பூ இருக்கு, இதுல 1 பூ இருக்கு, எடுத்துக்கலாம். சோ அதிகபட்சமே 2 பூ தான் இருக்கும். அப்ப 2 விட கம்மியா இருந்துக்கலாம், பூவே இல்லாமையும் போயிருந்துக்கலாம். சோ அதையும் எடுத்துக்கலாம். அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் வரும், 3 6 7 வரும் இல்லையா? சோ அப்போ 3 பூவை தவிர்த்து மீதி எல்லாமே வந்துடும். கரெக்டா? சோ 3 பூ இருக்கிறத தவிர்த்து எல்லாமே வந்துடும். சோ அப்ப HHH HHT HTH THH அடுத்தது TTH THT HTT இல்லையா? சோ இந்த மாதிரி எவ்வளவு வந்துடும், 3 6 7மே வந்துடும். 3 பூ மட்டும் தான் வராது, ஏன்னா அதிகபட்சம் 2 பூ தான் இருக்கும். அப்ப 2க்கு கம்மியா இருந்துக்கலாம், ஆனா அதிகமா போக கூடாது, அதுதான் அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்ப N of D எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 5 6 7. அப்போ P of D எப்படி வரும், N of D by N of S. Dங்கிறது N of D 7, N of S 8. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இதோட பார்ட் 1 வெற்றிகரமா முடிஞ்சது. சோ அத்தியாயம் 8ஓட பார்ட் 1 எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லணும். சோ அது மட்டும் இல்லாம பார்ட் 2க்கு யாரெல்லாம் ரெடிங்கிறதையும் சொல்லுங்க. சோ அப்பதான் உங்களுக்கு பார்ட் 2 சீக்கிரம் அப்லோட் ஆகும். சரியா? ஓகே. சோ பார்ட் 1 நிகழ்தகவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சோ நிகழ்தகவு ஈஸியா இருக்கு. சோ இந்த மாதிரி மாடல்ஸ்ல தான் क्वेश्चन வரும். சரிங்களா? சோ பகடைகள், அதுக்கப்புறம் இந்த பூ தழை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி கொடுத்தோம்ல NCC NSS அபார்ட்மெண்ட். சோ இதெல்லாம் ஒரு மாதிரி இல்லையா? சோ ஒவ்வொரு क्वेश्चनக்கும் ஒவ்வொரு மாடல் நான் போட்டிருக்கேன். சோ எல்லா क्वेश्चनஸும் நான் டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால சோ ஒவ்வொரு क्वेश्चनஸ்க்கும் ஒவ்வொரு மாடல் எடுத்து போட்டிருக்கேன். சோ இதோட மாடல் क्वेश्चंस எல்லாமே இருக்கு. சோ மாடல் क्वेश्चंस நீங்க கையோட என்கூடயே இப்போ உங்களுக்கு கான்செப்ட்ல எப்படின்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இத வச்சு நீங்க மாடல் क्वेश्चंस தாராளமா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்டாமா. சோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்க நிறைய क्वेश्चंस கவர் பண்ணிட முடியும். சரியா? ஓகே. சோ அடுத்த வீடியோ பார்ட் 2ல உங்களுக்கு பேலன்ஸ் 5 மார்க்ஸ் ரெடியா இருக்கு. சோ அதுக்குள்ள நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வாங்க. சரியா? சோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. சோ பார்ட் 1 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். ஓகே.